ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், டாஸ்லிங்கோட 20வது எபிசோட்ல என்ன ஆக போகுதுன்னு இன்னைக்கு வீடியோல பார்க்கலாம். ஊகா இதுக்கும் மேல என்கிட்ட வம்பு வச்சுக்காத அப்படின்னு அங்க வர பிங்கு கிட்ட சொல்ல, நான் யார்ட்டையும் வம்பு வச்சுக்க கூடாதுன்னு தான் பாத்துட்டு இருக்கேன். ஆனா நீ அப்படி கிடையாது. எதுக்காகடா என் தங்கச்சி பக்கத்துல வர அப்படின்னு பிங்கு கேட்டுட்டு இருக்கான். உன் தங்கச்சி பக்கத்துல என்னைக்கும் நான் வரமாட்டேன். அந்த மாதிரி ஆள் நான் கிடையாது. முன்னேறி போகணும்னு பாத்துட்டு இருக்கேன். ஆனா என் குடும்பத்துக்கிட்ட நீ தான் வந்து வம்பு வச்சுட்டு இருக்கன்னு சொல்லிட்டு ஊகா சண்டைக்கு போற மாதிரி போக 2 பேரும் கிட்டத்தட்ட அடிச்சுக்க ஆரம்பிச்சிடுறாங்க. ஆனா அங்க சிங்கி வந்துடுறா. என்ன பண்ணிட்டு இருக்க ஊகா, தள்ளி போய் நில்லு அப்படின்னு சொல்ல, அங்க இருந்து திரும்பி பாக்குறான் பிங்கு. உகாதி இப்பயோட முடியலடா, அப்புறம் நான் உன்னை கவனிச்சுக்கிறேன் அங்க இருந்து ஓடி போயிடுறான். சிங்கி நேரா ஊகாட்ட போயிட்டு என்ன ஆச்சு, என்ன நடக்குதுன்னு சொல்லுன்னு கேட்டுட்டே இருக்க. இல்ல, நான் முன்னாடியே நிறைய சண்டையில எல்லாம் ஈடுபட்டுட்டேன், என்னால இப்ப உடனே அதுல இருந்து வெளியே வர முடியாதுன்னு ஊகா சொல்லிட்டு இருக்கான். ஏதாவது ப்ராப்ளம்னா என்கிட்ட சொல்லுடா அப்படின்னு சிங்கி சொல்லிட்டு இருக்கா. ஊகா கொற்ற முளையில அப்படியே அவளை விட்டுட்டு அங்க இருந்து நினைச்சிட்டே நடந்து போயிடுறான். வீட்டுக்கு போயிட்டு ஒரு குளியில போடுறான். முதுகுல ஒரு ஆழமான தழும்பு இருக்குல்ல, அத பத்தி பார்க்கும் போதெல்லாம் அவனுக்கு பிங்கு ஞாபகம் தான் வந்துட்டு இருக்கு. ஏற்கனவே பிங்கு போறதுக்கு முன்னாடி ஊகா கிட்ட, நான் உயிரோட இருக்க வரைய நீ மட்டும் சந்தோஷமா இருக்க முடியாது, கண்டிப்பா என்ன மாதிரியே உன்னையும் ஆக்காம நான் விட மாட்டேன் அப்படின்னு சொல்லியிருக்கான். அதை நினைச்சு ஊகாக்கு ரொம்ப ஒரு மாதிரி மனசு கஷ்டமா இருக்கு. இன்னொரு பக்கம் நம்ம சிங்கி ஊகாவோட அம்மா கூட ஷாப்பிங் போயிருக்கா. 2 பேரும் போயிட்டு வரும்போது சிங்கி என்ன ஆச்சு, ஏன் ஒரு மாதிரி டல்லா இருக்குன்னு ஊகாவோட அம்மா கேக்குறாங்க. இல்ல ஆண்டி, ஊகாவை புரிஞ்சுக்கிறது ரொம்ப கஷ்டமா இருக்கு. நீங்க என்னைக்காவது இந்த மாதிரி ஸ்ட்ரகிள் பண்ணிருக்கீங்களா, அவன் மனசுல இருக்கிறதெல்லாம் சொல்லவே மாட்டிக்கிறான்னு சொல்ல, ஊகாவோட அம்மா, இது ஒன்னும் முதல் டைம் இல்ல, சின்ன வயசுல இருந்தே அப்படிதான், அழுத பிள்ளை பால் குடிக்கும்னு சொல்லுவாங்கல்ல, அவன் அழுதது கூட கிடையாது, நம்மளே அவனுக்கு ஏதாவது வேணுமான்னு பார்த்து பார்த்து செஞ்சாதான் உண்டு. ஆனா சின்ன வயசுல இருந்தே நிறைய பொறுப்புகளோட வளர்ந்துட்டான், என்ன பண்றதுன்னு சொல்லிட்டு அவங்க அம்மா கூட புலம்பிட்டு அங்க இருந்து போயிட்டு இருக்காங்க. சிங்கியும் ஊகாவும் அடுத்த நாள் பஸ் ஸ்டாப்ல நிக்கும் போது ஊகாவோட ஃப்ரெண்ட்ஸ் 2 பேரும் வராங்க. என்னடா சைக்கிள்ல போவீங்க, இன்னைக்கு என்ன பஸ் ஸ்டாப்புக்கு வந்திருக்கீங்கன்னு சிங்கி கேக்குறா. அதான் மீல் போச்சேன்னு ஃப்ரெண்ட் சொல்லிட்டு இருக்கான். ஊகா சிக்னல் காட்டுறான், அதெல்லாம் சொல்லாதுன்னு. ஊகா சிங்கியோட போனை வாங்கி 3 தடவை டேப் பண்ணி இப்பயும் இந்த வேலை செய்தான்னு பாத்துட்டு இருக்கான். டேப் பண்ணாலே சிங்கி எந்த இடத்துல இருக்கா அப்படிங்கிற நோட்டிபிகேஷன் ஊகாக்கு போயிடுமா. எதுக்கு மறுபடியும் இதை கரெக்டா செக் பண்ற அப்படின்னு சிங்கி கேக்குறா. இல்ல சும்மா ஒரு சேஃப்டிக்கு தான் அப்படின்னு ஊகா சொல்லிட்டு இருக்கான். அன்னைக்கு சிங்கி அவ ஃப்ரெண்டோட லஞ்ச் சாப்பிட்டு இருக்கா கேன்டீன்ல உட்காந்து. அப்ப அங்க பிங்கோட தங்கச்சி இருக்கால, அவளை பத்தி மத்த 3 பொண்ணுங்க பேசிட்டு இருக்காங்க. இந்த பிங்கோட தங்கச்சி பாத்தியா, பிங்கு சரியான பொறுக்கியா இருப்பான் போல, யாரையும் வந்துட்டு அட்டாக் பண்ணிட்டு தான் ஜெயிலுக்கே போயிருக்கான். அவளும் இப்ப எப்ப பார்த்தாலும் சலவைக்கு துணி போட்டிருந்தேன் அதான் வாசம் அடிக்குதுன்னு சொன்னால, ஆனா அவ வேலை பாக்குறது தங்கி இருக்கதே அந்த மாதிரி கடை தான் போல, அதான் அப்படின்னு சொல்லிட்டு நக்கல் பண்ணி பேசிட்டு இருக்காங்க. அத அவ காதுல வாங்கிட்டு பிங்கோட தங்கச்சி சண்டை போடுறதுக்கு வரா. ஆனா அங்க இருந்து சிங்கி ஏஞ்சிடுறா. உங்களுக்குலாம் வர வேலையே இல்லையா, யாராவது ஒருத்தங்களை பத்தி அட்டாக் பண்ணி பேசாடி தூக்கமே வராதான்னு கேட்க, ஏய் உன்னை பத்தி அவதானே போஸ்ட் பண்ணா, அதான் உனக்கு சப்போர்ட் பண்றோம்னு அவங்க சொல்றாங்க. எனக்கு யாரும் சப்போர்ட் பண்ண தேவையே இல்ல, என் வேலையை நான் பாத்துக்கிறேன், உங்க வேலையை நீங்க பாத்துக்கோங்கன்னு சிங்கி சொல்லிட்டு இருக்கா. அங்க இருந்து பிங்கோட தங்கச்சி கிளம்பி போயிட்டு இருக்கா. சிங்கி இவ கூடயே போயிட்டு இதுக்கெல்லாம் கவலைப்படாதன்னு சொல்ல, என்ன பத்தி நீ ஒன்னும் கவலைப்பட வேண்டாம், எல்லாரும் அட்டாக் பண்றத பார்த்து உனக்கு ஹாப்பியா இருக்கும்ல அப்படின்னு அவ கேக்குறா. சிங்கி உடனே, எனக்கு யாரும் யாரையும் அட்டாக் பண்றத பார்த்து ஹாப்பியாவே இருக்காது, நிஜமாதான் சொல்லிட்டு இருக்கேன். ஆனா உனக்கு மூக்குல இருந்து ரத்தம் வருது பாரு, இந்த டிஷ்யூ பேப்பர்னு கொடுக்க அதை எடுத்து கையில வாங்கிட்டு தேங்க்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு பிங்கோட தங்கச்சி எங்கிருந்து ஓடி போயிடுறா. இங்க பாரு, இதெல்லாம் பத்தி அண்ணனுக்கு தெரியக்கூடாது, எனக்கு உடம்பு முடியலன்னு, அதான் பிங்கு இருக்கான்ல, அவனுக்கும் எனக்கும் எந்த சம்மதமும் கிடையாது, அதனால ப்ளீஸ் என்னை பத்தி அவன் கிட்ட எந்த விஷயத்தையும் சொல்லிடாத அப்படின்னு சிங்கோட தங்கச்சி அங்கிருந்து கிளம்பி போயிடுறா. நான் ஏன்டி அவன்கிட்ட போய் பேச போறேன்னு சிங்கியும் அங்கிருந்து கிளம்புறா. இங்க ஊகா அவன் வேலை பாக்குற கடைக்கு வந்து எக்ஸ்ட்ராவா சிசிடிவி ஃபுட்டேஜ் எல்லாம் வரணும்னு சொல்லிட்டு சிசிடிவி எல்லாம் ஆன் பண்ணிட்டு இருக்கான். இல்ல எல்லாம் ஒரு சேஃப்டிக்கு தானே, நான் இல்ல பரவாயில்லன்னு போட்டோகிராஃபர் சொல்றான். இல்லடா இருக்கட்டும், அப்பதான் ஒரு ஆதாரமாவும் இருக்கும், எனக்கு கொஞ்சம் நிம்மதியாவும் இருக்கும் அப்படின்னு ஊகா சொல்லிட்டு இருக்கான். அதே மாதிரி அவன் எங்கெல்லாம் வேலை பார்ப்பானோ அந்த மாதிரி கடைக்கெல்லாம் போயிட்டு, நான் அந்த மாதிரி ஸ்கூலுக்கு போறேன், படிக்க போறேன், பாத்துக்கோங்கன்னு எல்லாத்தையும் சொல்லிட்டு இருக்கான். அத்தனை பேரும் ஓகேடா நீ முதல்ல போய் படி அப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்க. சிங்கி ஊகாவோட 2 ஃப்ரெண்ட்ஸையும் ஹோட்டலுக்கு கூட்டு வரா. நல்லா கறிலாம் வாங்கி சாப்பிட கொடுக்குறா. எதுக்கு இதெல்லாம் பண்றான்னு அவங்க 2 பேரும் டவுட்டோடயே சாப்பிட ஆரம்பிக்கிறாங்க. 2 வருஷத்துக்கு முன்னாடி என்னடா ஆச்சு, சொல்ல போறீங்களா இல்லையான்னு சொல்லிட்டு சிங்கி கேட்டுட்டு இருக்கா. அதெல்லாம் ஒண்ணும் இல்லைன்னு சொல்லிட்டு அப்படியே நல்லா அவாய்ட் பண்றாங்க, ஒரு வார்த்தையை கூட சொல்ல மாட்டேங்கிறாங்க. இவ பாத்துட்டு சரி இது சரிப்பட்டு வராது போல அப்படின்னு சொல்லிட்டு சிங்கி நினைச்சுக்கிறா. அங்கிருந்து கிளம்பலாம் அப்படின்னு பாக்குறா. இதே நேரம் நம்ம ஊகா சிங்கிக்கு மாறி மாறி போன் பண்ண ட்ரை பண்ணிருக்கான். போன் அவளுக்கு ஸ்விட்ச் ஆஃப் ஆயிருக்கும் போல. சோ சுத்தமா போன் போகலையேன்னு சொல்லிட்டு டென்ஷன் ஆயிட்டு, எங்க போயிருப்பா, அவளுக்கு ஏதாவது ஆபத்து வந்திருக்குமோன்னு சொல்லிட்டு நம்ம பயங்கரமா நர்வஸ் ஆயிட்டு இருக்க. சிங்கியோட லொகேஷன் மட்டும் அவளுக்கு வந்து சேருது. ஊகா அங்கிருந்து ஓடியே பீச்சு கிட்ட போயிடுறான். என்ன ஆச்சுன்னு சொல்லிட்டு பதறிட்டே போயிட்டு இருந்தா. சிங்கி எங்க பூனைக்கெல்லாம் சாப்பாடு போட்டுட்டு இருக்கா. ஊகா வரத பாத்துட்டு என்ன ஆச்சு, ஏன் அப்படி ஓடி வரன்னு கேட்க, ஊகா ஓடி வந்து சிங்கியே கட்டி பிடிச்சுக்கிறான். உனக்கு ஒன்னும் ஆகல இல்ல, உனக்கு ஏதாவது ஆயிடுச்சோன்னு சொல்லிட்டு பயந்தே போயிட்டேன்னு சொல்லிட்டு சிங்கி பாக்குறா. இல்லடா ஒன்னும் ஆகல, ஏன் நீ இவ்வளவு நர்வஸா இருக்க, ஏன் இப்படி மூச்சு வாங்குற அப்படின்னு கேட்க, இல்ல உன்கிட்ட நோட்டிபிகேஷன் வந்தது, லொகேஷன் வந்ததுன்னு சொல்ல, என் போன் ஸ்விட்ச் ஆஃப் ஆக போச்சா, கரெக்டா உனது கால் வந்தது,
அட்டென்ட் பண்ண முடியாதுன்னு தெரியும். சோ டேப் பண்ணி நோட்டிபிகேஷனை அந்த குட்டி கேப்ல அமிச்சிட்டேன். அதுக்குள்ள போன் ஸ்விட்ச் ஆஃப் ஆயிடுச்சு. அதான் உனக்கு வந்திருக்கும் போல அப்படின்னு சிங்கி சொல்லிட்டு இருக்கா. சரி ஓகே, நான் ஒன்னே ஒன்னு சொல்லவா? நான் கொஞ்ச நேரம் வேணும்னே கூட போன் அட்டென்ட் பண்ணாம இருக்கலாமான்னு கூட யோசிச்சேன். ஏன்னா நீ மட்டும் என்கிட்ட சீக்ரெட்லாம் வச்சுக்கிறல்ல, ஒருத்தங்களுக்கு தெரியாம சீக்ரெட்டை வச்சுக்கிறது எவ்வளவு மனசு கஷ்டத்தை கொடுக்கும்னு உன்கிட்ட காட்டணும்னு நினைச்சேன். அதான் சொல்லிட்டு சிங்கி சொல்றா. சீக்ரெட் தானே தெரியணும், நீ கூட வா அப்படின்னு ஊகா அவளை கூட்டு போய் உட்கார வைக்கிறான். 2 வருஷத்துக்கு முன்னாடி நாங்க படிச்சுட்டு இருக்கும் போது இங்க பிங்க் இருக்கான்ல, அவன் எனக்கும் மேல சீனியரா படிச்சுட்டு இருந்தான். அப்போ ஒரு டோர்னமெண்ட் வந்தது. பாட்டி அப்போ ஹாஸ்பிட்டல்ல இருந்தாங்க. அவங்களை காப்பாத்தணும்னா அந்த காசு எனக்கு கண்டிப்பா வேணும்னு சொல்லிட்டு நான் கேம்ல கலந்துக்கிட்டேன். பிங்க் ஆப்போசிட் டீம்ல இருந்தான். அவனுக்கு ஸ்கூல்ல படிக்கும் போது அதான் லாஸ்ட் போட்டிங்கிறதால ஸ்போர்ட்ஸ் காலேஜ்ல சேரணும்னா அவனும் வின் பண்ணி ஆக வேண்டிய கட்டாயத்துல இருந்தான். அப்ப அவனுக்கு கால்ல வேற அடிபட்டு இருந்ததுன்னு சொல்லிட்டு நம்ம ஊகா ஸ்டோரிக்கு போயிடுறான். பிங்குக்கு கால்ல அடிபட்டு இருக்கு, அப்பயும் கட்டு போட்டு விளையாட வந்திருக்கான். இதுல வின் பண்ணாதான் ஸ்போர்ட்ஸ் காலேஜ் போக முடியும் அப்படின்னு சொல்லிட்டு ஊகா அங்க வந்திருக்கான். இந்த 2 பேருக்கும் போட்டி நடக்க ஆரம்பிக்குது. நினைச்ச மாதிரியே ஊகா அந்த கேம்ல வின் பண்ணிடுறான். பிங்கு கீழே கூட விழுந்துடுறான். அடிபட்ட இடத்துலயே மறுபடியும் அடிபட்டுருது. ஊகா கை கொடுத்து தூக்கலான்னு பாக்க பிங்க அவனை முறைச்சிட்டு அங்க இருந்து கிளம்பி போயிட்டு இருக்கான். ஊகா டீமை வந்து வின்னரா அனௌன்ஸ் பண்ணிடுறாங்க. ஊகாக்கு கையில காசு கிடைச்சிருது இல்ல. ஃப்ரெண்ட்ஸ் 2 பேரை கூட்டிட்டு பாட்டிக்கு காசு எல்லாம் கட்டிட்டு இவங்களுக்கு விருந்து வைக்கிறதுக்காக வந்திருக்கான். இவங்க சாப்பிடலாம் அப்படின்னு உட்கார்ந்து இருக்கும் போது பக்கத்து டேபிள்ல பிங்க அவன் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் உட்காந்து சாப்பிட்டு இருக்காங்க. ஊகா கண்டுக்காம தான் உட்காந்துட்டு இருக்கான். ஆனா பிங்கே பக்கத்துல வந்துட்டு இந்த ப்ராவின்ஸ் டீம் இருக்குல்ல, அந்த டீமுக்கு, இந்த ஸ்டேட் டீமுக்கு விளையாடுறதுக்கு உனக்கு வாய்ப்பு கிடைச்சிருக்கு, போய் விளையாடுன்னு சொல்ல எனக்கு அதுலலாம் இன்ட்ரெஸ்ட் இல்ல, எனக்கு காசு தேவைப்பட்டுச்சு, அதுக்காக தான் விளையாட வந்தேன், மத்தபடி நான் இனிமே இங்கெல்லாம் வரமாட்டேன் அப்படின்னு சொல்ல அப்படி எப்படி சொல்லிட்டு போலாம். நீ கேம்ல வின் பண்ணல, அப்ப கண்டிப்பா வந்துதான் ஆகணும்னு சொல்லிட்டு பிங்கு சண்டை போட்டுட்டு இருக்கான். ஊகாவோட ஃப்ரெண்ட்ஸ் பாக்குறாங்க. ஏன்னா அவனே அமைதியா வந்து உட்காந்துட்டு இருக்கான். அவன் கைண்ட்னஸ் வீக்னஸ் நினைச்சிட்டு கண்டபடி சண்டை போடுறதுக்காக வந்திருக்கீங்களா? இப்ப என்ன, பிங்குக்கு உடம்பு முடியாம போயிருச்சு, அதனாலதான் தோத்து போயிட்டான். ஊகாவே சொன்னான்ல, ஒருவேளை கால் முடிஞ்சிருந்தா நீ தான் வின் பண்ணிருப்பேன்னு, இப்ப எதுக்கிட்ட அவன்கிட்ட வந்து வம்பிழுத்துட்டே இருக்கீங்கன்னு கேட்க, ஊகா அவங்களுக்குள்ள சண்டை வரக்கூடாதுன்னு எவ்வளவோ அவாய்ட் பண்ண ட்ரை பண்றான். ஆனா அந்த பசங்க எல்லாம் ஊட்டுற மாதிரி இல்ல. இதுல ஊகாவோட ஃப்ரெண்டு கடுப்பாயிட்டு, என்னடா நொண்டி ஆயிட்டியா என்ன, உனக்கு ஸ்போர்ட்ஸ் டீம்ல சேர்த்துக்க மாட்டாங்களா அப்படின்னு கேட்க, அவ்வளவுதான் சண்டை பெருசாயிருது, அடித்தடி ஆயிடுது. இப்படி அடிச்சிட்டு இருக்கும்போது ஊகா ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் காப்பாத்துறதுக்கு 2 மிதி மிதிக்கிறான். அப்போ ஏற்கனவே பிங்கு கால்ல அடிபட்டு இருந்த இடத்துலயே மிதிச்சிடுறான் போல. கால்ல வலி அதிகமாயிருது. அவன் பாட்டு துடிச்சிட்டு இருக்கான். டேய் பிரச்சனை பண்ணாதீங்கடா, எனக்கு காசு தாண்டா தேவைப்படுச்சு, வேற எதுவும் வேணாண்டான்னு சொல்லிட்டு ஃப்ரெண்ட்ஸை கூட்டிட்டு ஊகா அங்க இருந்து கிளம்புறான். ஆனா இருக்கிற கடுப்புல பிங்கு கையில கத்தி எடுத்துட்டு வேகமா அப்படியே ஊகாட்ட வந்துட்டு முதுகுலயே ஒரு கோடு போட்டு விட்டுறான். ஊகா கீழே விழ ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் போலீஸ்க்கு போன் பண்ணி வச்சிடுறாங்க. அவ்வளவுதான், ஊகாவை ஆம்புலன்ஸ் வந்து கூட்டு போது பிங்க போலீஸ் அரெஸ்ட் பண்ணி கூட்டு போயிட்டு அந்த தப்புக்கு 2 வருஷம் தண்டனையும் கொடுத்துடுறாங்க. இது எல்லாத்தையும் சிங்கி கிட்ட ஊகா சொல்றான். அதுவரையே எப்படியாவது பைலட் ஆகணுங்கிறது தான் என்னோட ட்ரீமா இருந்தது. ஆனா அதுக்கான வந்துட்டு ஃபர்ஸ்ட் ஆரம்பம் இருக்குல்ல, அதுக்கு தழும்பு எதுவும் இருக்க கூடாது போல. ஃபர்ஸ்ட் தடவை என்ன ஸ்கூல்ல செக் பண்ணும்போது அப்படின்னு சொல்லிட்டு ஸ்கூல்ல ஷர்ட் எல்லாம் செக் பண்ணிருக்காங்க கழட்டி. அப்போ வந்துட்டு இல்ல இந்த பையன் தேர மாட்டான்னு சொல்லிட்டு ஊகாவா அப்பயே அங்க இருந்து வெளியே அனுப்பியிருக்காங்க. ஊகா அதோட அவன் ட்ரீம் எல்லாம் போட்டு புதைச்சிட்டது மட்டும் இல்லாம ஸ்கூலுக்கே போக கூடாது அப்படின்னு சொல்லிட்டு முடிவு பண்ணிருக்கான். சிங்கி பாக்குறா, டேய் நம்ம படுற கஷ்டம் ஒண்ணும் ஒரு பெரிய நட்சத்திரமா மாறி நமக்கு வழி காட்டுற ஒரு இடமா மாறிடும்டா. அந்த நட்சத்திரம் தான் நமக்கு வெளிச்சத்தையே காட்ட போகுது. சோ எதுவும் கவலைப்படாத, இது எல்லாமே ஹெல்ப் பண்ணும்னு சொல்லிட்டு அவனுக்கு தட்டி கொடுத்துட்டு இருக்கா. என்ன பாரு, நான் மட்டும் என்ன சிட்டில படிச்சுட்டு இருந்தேன், இன்னெல்லாம் ஃபாரின்ல இருப்பேன்னு நினைச்சேன். பாத்தியா, ஒரு வில்லேஜ்ல உன் கூட உட்காந்து பேசிட்டு இருக்கேன், படிச்சுட்டு இருக்கேன். நானே எதிர்பார்த்தது இல்ல. ஆனா அதுக்கெல்லாம் நான் ஃபீல் பண்றேன்னு நான் நினைச்சேன். இல்லவே இல்ல, பயங்கரமா நான் என்ஜாய் பண்றேன்னு சொல்லிட்டு சிங்கியும் பேச ஆரம்பிக்கிறா. உகாக்கு கொஞ்சம் நிம்மதியா இருக்கு. சரி டைம் ஆச்சு போலாவா அப்படின்னு சொல்லிட்டு சிங்கி எங்க இருந்து கூட்டு வரா. சிங்கி அடுத்த நாள் அவ ஃப்ரெண்டோட சேர்ந்து லஞ்ச் சாப்பிடறதுக்காக போயிட்டு இருக்கா. கரெக்டா அந்த இடத்துல பக்கத்துல தனியா உட்காந்து சாப்பிட்டுட்டு இருக்கா போல இந்த பிங்கோட தங்கச்சி. சரி அவ கூட போய் கொஞ்சம் கம்பெனி கொடுக்கலாம்னு சொல்லிட்டு சிங்கி அவ கூட போய் உட்கார பாக்குறா. ஆனா அதெல்லாம் சரிப்பட்டு வராது, என் பக்கத்துல வராத அப்படின்னு சொல்லிட்டு பிங்கோட தங்கச்சி சொல்றா. ஏய் என்னடி, அன்னைக்கு உனக்கு மூக்குல இருந்து ரத்தம் வந்தது, இனி கூட உடம்பு முடியாத மாதிரி இருக்கு, என்ன ஆச்சுன்னு சொல்லிட்டு சிங்கி கேட்க, உனக்கு தேவையில்லாத வேலைன்னு சொல்லிட்டு அங்கிருந்து அவ கிளம்பி போயிடுறா. அந்த டாப்பர்ஸ்க்குலாம் ஒரு எக்ஸாம் இருக்குல்ல, அந்த எக்ஸாம் எழுத ஆரம்பிக்கிறாங்க. சிங்கி அப்புறமே பிங்கோட தங்கச்சின்னு சொல்லிட்டு எல்லாரும் இந்த எக்ஸாம் எழுதிட்டு இருக்காங்க. எழுதிட்டு இருக்கும் போதே ரொம்ப ஒரு மாதிரி உடம்பு முடியாம போயிட்டு இருக்கு பிங்கோட தங்கச்சிக்கு. மூக்குல இருந்து ரத்தம் வந்து அப்படியே மயக்கம் போட்டு விழுந்துடுறா. பார்த்தா நம்ம டீச்சரு அப்புறம் ஊகாதான் தூக்கிட்டு வரான் பிங்கோட தங்கச்சிய. ஹாஸ்பிட்டலுக்குள்ள கூட்டு போறான். சிங்கியும் இறங்கி ஓடி வந்துட்டு இருக்கா. அதே மாதிரி பிங்குக்கும் இந்த மாதிரி உன் தங்கச்சிக்கு ஏதோ உடம்பு இல்ல போல, ஹாஸ்பிட்டல் போயிருக்காங்க, இதுக்கு காரணம் ஊகாவும் அந்த சிங்கியும் தான் போல, அவங்களும் கூட போயிருக்காங்கன்னு சொல்ல பிங்கு உடனே கடுப்பாயிட்டு அவன் வேகமா அங்க இருந்து கிளம்ப ஆரம்பிக்கிறான். டாக்டர் சொல்றாரு, இந்த பொண்ணுக்கு நரிஷ்மெண்டே கிடையாது, பாடி ரொம்ப வீக்கா இருக்கு, அதுல ராத்திரி பகலா படிச்சிருப்பா போல, அதனால ரொம்ப வீக் ஆயிட்டு முடியாம போயிருக்கு, ஹை ஃபீவர் வேற இருக்கு, கொஞ்சம் நல்லா ரெஸ்ட் எடுத்துட்டு நல்லா சாப்பிட வைங்கன்னு சொல்லிட்டு டாக்டர் அங்க இருந்து போறாரு. டீச்சர் பாக்குறாரு, நான் போய் ஸ்கூல்ல ரிப்போர்ட் பண்ணணும்னு சொல்லிட்டு இருக்காரு. ஊகா பாக்குறான், டீச்சர் நீங்க கிளம்புங்க, நாங்க இங்க இருந்து பாத்துக்கிறோம் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கான். சரி ஸ்கூல் முடிச்சுட்டு வரேன் அப்படின்னு டீச்சர் அங்க இருந்து கிளம்புறாரு. சிங்கி அங்கே விட்டு ஊகாவும் நான் போய் உனக்கு ஏதாவது லஞ்ச் சாப்பிடறதுக்கு வாங்கிட்டு வரேன் அப்படின்னு வெளியே கிளம்புறான். ஊகா கிளம்புற நேரமா பிங்கு நேரா உள்ள வந்துடுறான்.
கரெக்டா நேரா வரவன் அவனோட தங்கச்சியை பாக்கிறதுக்கு ரூம்குள்ள வரான். அப்பதான் நம்ம சிங்கி பெட்ஷீட் எல்லாம் மடிச்சு வச்சுட்டு அங்கிருந்து கிளம்பி வெளியே தண்ணி எடுக்கிறதுக்கு போயிருப்பா போல. பிங்கு உள்ள வரத்துக்குள்ள பிங்கோட தங்கச்சி முழிச்சிருக்கா. அவனை பாத்துட்டு என்ன பாக்கிறதுக்கு வராத, தயவு செஞ்சு இங்க வராத அப்படின்னு சொல்லிட்டு இருக்கா. பிங்கு பாக்குறான். சரிம்மா நான் வரலன்னு சொல்லிட்டு அங்க இருந்து கிளம்பி போறான். வெளியே போறவன் சிங்கி ஆப்போசிட்ல தண்ணி எல்லாம் எடுத்துட்டு வந்துட்டு இருக்கத பாக்குறான். இவனை பார்த்ததும் சிங்கிக்கு பயமா இருக்கு. ஓடிலாம் தான் ட்ரை பண்றா. ஆனா விடாம டக்குன்னு அவளை புடிச்சு வெளியே இழுத்து, என்னடி பயப்படுற மாதிரி நடிக்கிறியா அப்படின்னு கேட்க, இங்க பாரு பிங், நீ யாருன்னு கூட எனக்கு சரியா தெரியாது. ஆனா உன் தங்கச்சி இன்னைக்கு ஹாஸ்பிட்டல்ல படுத்திருக்கிறதுக்கு நான் காரணம் கிடையாது. நான் அவளை காப்பாத்துறதுக்காக தான் ஹாஸ்பிட்டலுக்கு கூட்டு வந்திருக்கேன்னு சொல்ல, என்ன நினைச்சிட்டு இருக்கீங்க? நீயும் உன் கசினும் சேர்ந்துட்டு என் குடும்பத்தோட விளையாட பாக்குறீங்களான்னு சொல்லிட்டு சிங்கி கையில இருக்க வாட்டர் பாட்டில் விட்டு தூக்கி எரிஞ்சிடுறான். அது அப்படியே பாட்டில் சுக்குநூறா உடையுது. சிங்கி அதுக்குள்ள போன் எடுத்துட்டு 3 தடவை டாப் பண்ணி அவ லொகேஷனை நம்ம ஊகாக்கு அமுச்சு விட்டுடுறா. ஊகா சாப்பிட உட்கார்றவன் வேகமா ஓடி வந்துட்டு இருக்கான் அங்க இருந்து கிளம்பி. கரெக்டா அப்போ சிங்கியோட கையை புடிச்சு இந்த பிங்க முறுக்குற மாதிரி போயிட்டு இருக்க. ஊகா கிளம்பி வரவன் டக்குன்னு சிங்கி ஓடி வரா. அவளை புடிச்சு காப்பாத்திடுறான். சரி நீங்க இருந்து கிளம்பி போ, நேரா ரூம்குள்ள போய் வெயிட் பண்ண, நான் வந்துட்டேன்னு சொல்லிட்டு ஊகா சொல்ல, இல்ல எனக்கு பயமா இருக்குன்னு சிங்கி சொல்லிட்டு இருக்கா. நான் தான் சொல்றேன்ல நீ போ, நான் பாத்துக்கிறேன்னு சொல்லிட்டு. ஆனா சிங்கி இன்னொரு 10 நிமிஷம் உள்ள போயிருப்பேன்டா, அதுக்குள்ள நீ வரனா நான் கண்டிப்பா போலீஸ்க்கு போன் பண்ணிடுவேன்னு சொல்லிட்டு உள்ள போயிட்டு இருக்கா. ஊகா பாக்குறான். பாட்டில் எல்லாம் உடைச்சிருக்கத பாத்துட்டு சிங்கி அவன் எப்படி மிரட்டிப்பான்னு தெரியுது. பிங்கோட கழுத்தை புடிச்சு நெரிக்க ஆரம்பிக்கிறான். ஏன்டா அப்படி பண்றிருக்க அப்படின்னு சொல்லிட்டு. நீ என்ன மாதிரி ஆகணும்டா, அதுவரை நான் விட மாட்டேன்டா அப்படின்னு சொல்லிட்டு இருக்க. அப்போ என்கிட்ட வாடா, என் குடும்பத்திட்ட இருந்து வராது அப்படின்னு ஊகா சொல்றான். இதுதான் சாக்கு நம்ம ஊகாவை பயங்கரமா ஒரு குத்து ஒண்ணு விட்டுட்டு, சரிடா இன்னும் 3 நாள்ல பாத்துக்கலாம்டான்னு சொல்லிட்டு அங்க இருந்து கிளம்பி போறான். ஊகா சிங்கிய கூட்டிட்டு சாப்பிட வரான். அடி எதுவும் பட்டுச்சான்னு கேட்டுட்டு இருக்கான். இல்ல பரவாயில்ல, உங்க 2 பேத்துக்கு நடுவுல எப்படி போச்சு டாக்குன்னு சொல்லிட்டு சிங்கி கேக்குறா. அதெல்லாம் எந்த பிரச்சனையும் இல்ல, நல்லாதான் போச்சு, நான் எல்லாத்தையும் பாத்துக்கிறேன் அப்படின்னு ஊகா அவள அங்க இருந்து கூட்டு போறான். சிங்கி மறுபடியும் ஊகா கூட வீட்டுக்கு போகும்போது பயமா இருக்கு அவளுக்கு. ஒரு மாதிரி ஊகாவை கட்டி புடிச்சிட்டே போயிட்டு இருக்கா. மிரர்ல பாத்துட்டு ஊகாக்கும் இவளை பார்த்து பாவமா இருக்கு. இவளை தேவையில்லாம அதுல இழுத்து விட்டோம் போலன்னு சொல்லிட்டு அவனும் மனசுல யோசிக்க ஆரம்பிக்கிறான். இங்க பார்த்தா அடுத்த நாள் காலையில இந்த பிங்கோட தங்கச்சி எந்திரிக்கிறா. அவ பக்கத்துல ஒரு வாட்ச் கிஃப்ட் இருக்கு. இந்த வாட்ச் தான் அவங்க அண்ணன் கிட்ட அவன் வேலை பார்க்கும்போது அண்ணா அந்த வாட்ச் வாங்கி தானான்னு சொல்லிட்டு கேட்டிருப்பா போல. அந்த வாட்சை பிங்கு தான் கொண்டு வந்து இங்க வச்சிட்டு இருந்திருக்கான். கொஞ்ச நேரத்துல அவ கிளம்பி வெளியே வரும்போது சிங்கி அங்க வந்துடுறா. என்னடி டிஸ்சார்ஜ் ஆயிட்டியா அப்படின்னு சொல்லிட்டு கேட்ட, இனிமே என் பக்கத்துல வராதுன்னு சொன்னால அப்படின்னு பிங்கோட தங்கச்சி அங்க இருந்து போயிட்டு இருக்கா. உனக்கு டாப் ஸ்டூடெண்ட்ஸ் கூட சேர்ந்து படிக்கணும்ல, அதுக்கு நீ போ, நான் அந்த போட்டியில இருந்து விலகிக்கிறேன். ஆனா அதுக்கு முன்னாடி நீ எனக்கு ஒரு ஃபேவர் பண்ணும். ஊகாவும் பிங்கும் சேர்றதுக்கு இல்ல சமாதானம் ஆகிறதுக்கு நீ ஹெல்ப் பண்ணுன்னு சொல்லிட்டு சிங்கி சொல்ல, அப்படியான்னு சொல்லிட்டு பிங்கோட தங்கச்சி பாத்துட்டு இருக்கா. அதோடதான் இன்னைக்கு எபிசோட் முடியுது. அடுத்து என்ன ஆக போகுது தொடர்ந்து பார்க்கலாம். இந்த வீடியோவை லைக் பண்ணிக்கோங்க, மறக்காம நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணிக்கோங்க. அடுத்த வீடியோல பார்க்கலாம். அது வரைய பாய்.